கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා වේවා. 2026 பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி 2026 පෙබ්‍රවරි මාසේ 15 වෙනි දවස 2026 பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. 2026 පෙබ්‍රවරි මාසේ 15 වෙනි ඉරු දිනයයි. சொல்லுங்க ஆமென். ආමේන්. இது நான் கடந்த கிழமையிலே பேச ஆயத்தப்படுத்தின செய்தி. පෞගේ සතියේ පාලකතුමා කතා කරන්න සූදානම් කරපු පණිවිඩයයි. பணிவிடையாய் இன்றைக்கு அதை நான் பேசுகிறேன். ஏதே அத මම කතා කරනවා. நம்முடைய ஆண்டவர் வேண்டுதல்களை கேட்கிற ஆண்டவர். අපේ දෙවියන් මාසේ කන්න நீங்கள் சிங்களத்திலே வாசிங்கள், ஆங்கிலத்திலும் வாசிங்க. භාෂා තුනෙන්ම කියවමු. நீங்க அந்த சாட்டு சொல்றது கூடத்தான் எனக்கு தமிழ் தெரியாது, எனக்கு சிங்களம் தெரியாது, ஆங்கிலம் தான் தெரியும்னு சொல்லுகிறவங்க 3 பாஷையிலையும் வாசிங்க. මට දෙමළ දන්නේ නැහැ, මට සිංහල දන්නේ නැහැ, මට ඉංග්‍රීසි භාෂාව විතරයි කියලා දන්නේ අය ඉන්නවා. ඒ භාෂා තුනේම කියවන්න. 1 சாமுவேல் 1:12. 1 சாமுவேல் 1:12. அவர் கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணிய பொழுது ஏலி அவர் வாயை கவனித்துக் கொண்டிருந்தார். ස්වාමීන් වහන්සේ ඉදිරියේ බොහෝ වෙලා යාඥා කරන අතර ඒලි ඇගේ මුඛය දෙස බලා සිටියේ. ஆங்கிலத்தில் நன்றாய் கவனியுங்கள். හොඳට අවධානය යොමු කරන්න. அந்நாள் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்ததை ஏலி கவனித்துக் கொண்டிருந்தார். අන්නාල් දීර්ඝ වේලාවක් කන්නලව් කර නැත්නම් යාඥා කරන එක ඒලි බලන් හිටියා. நன்றாக கவனியுங்கள். හොඳට අවධානය දෙන්න. வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தார். දීර්ඝ වේලාවක් ඇය කන්නලව් කරමින් හිටියා. வெகு நேரம் என்பதை குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள். දීර්ඝ කාලය කියන එක ඔබ සටහනක් சில දාගන්න. நேரம் எங்களுக்கு வெகு நேரம் ஆண்டுடைய பாதத்துல உட்கார்றது மிகவும் கடினம். සමහර විට දීර්ඝ කාලයක් දෙවියන් වහන්සේගේ පාමුල වාඩි වෙන එක අපිට අමාරුදායක දෙයක්. எங்களுடைய இந்த ஆராதனை 8 இருந்து 9:45 நாங்கள் முடித்திடுவோம். මේ නමස්කාරය මේ 8 ඉඳන් 9:45 අපි ඉවර කරනවා. அதுக்கு பின்பு 10 மணிலிருந்து 10:30 வரைக்கும் சண்டே ஸ்கூல் நடைபெறும், யூத் மீட்டிங் நடைபெறும். ඊපස්සේ 10 ඉඳන් 10:00 දක්වා සපත් පාසලද තරුණ රැස්වීමද පැවැත්වෙනවා. இந்தியாவிலே 8 மணி ஆராதனை 1 மணிக்கு தான் முடியும். ඉන්දියාවේ නමස්කාරය මේ 8ට පටන් ගත්තොත් දවල් 1ට තමයි ඉවර වෙන්නේ. அவங்க சாப்பாட்டு பாசலோட வர மாட்டாங்க. එයාලා කෑම මුලක් එක්ක එන්නේ නැහැ. பாசலோடு வர மாட்டாங்க. කෑම එකක් අරගෙන එන්නේ නැහැ. அவங்க முக்கிய ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், ஆண்டவருடைய நாள்ல ஆண்டவரோடு இருக்கணும். එයාලගේ වැදගත්කම තමයි දෙවියන් වහන්සේගේ දවසේ දෙවියන් වහන්සේත් එක්ක ඉන්න ඕන, උන්වහන්සේව මහිමයටපත් කරන්න ඕනේ. இலங்கையில சிஸ்டம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட். ලංකාවේ සිස්ටම් එක තමයි ඉතා කෙටියෙන් කරන දේ. 1.5 மணித்தியால ஆராதனை போதும். පැයකමාර නමස්කාරය මේ நாங்க போயாச்சு. ඉවර වෙච්ච ගමන් යනවා. கடவுளுக்கே நாங்க வேலை சொல்ல வேண்டியிருக்கு. අපි දෙවියන් වහන්සේම වැඩ කියන කට්ටිය අපි. அந்த நாட்கள்ல அந்நாள் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தார். ඒ දවස්වල අන්නාල් දීර්ඝ කාලයක් දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ යාඥා කරා. இன்றைக்கு இப்படிப்பட்டவர்களை தேடியும் கண்டு கொள்ள முடியாது. මේ වගේ අය අද දවසේ සොයා ගන්නට බෑ. முடியாது. හොයා ගන්න බෑ. இந்த காரியத்தை சொல்லுகிறேன். එක දෙයක් මං කියන්නම්. நான் என்னுடைய குடும்பமும் மலேசியா போயிருந்த போது පාලකතුමා පවුලත් එක්ක මැලේසියා ගිය වෙලාවේ ஊழியங்களை முடித்து සේවය අමාර කරලා இரவு ஒரு சைனீஸ் ஒரு போதகரை சந்திக்க ඒ போயிருந்தோம். චයිනිස් පාලකවරයෙක් මුණ ගැහෙන්නට ගියා. கேளுங்க, அவர் காலை 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் நன்றி செலுத்திக் கொண்டு துதித்துக் கொண்டிருக்கிறார். එයා උදෑසන 9 ඉඳන් රෑ 10 දක්වා ස්තුති කරනවා, දෙවියන් වහන්සේට නමස්කාර இது කරනවා. சனிக்கிழமை இரவு நடக்குது. මේක සෙනසුරාදා රෑ. ஞாயிற்றுக்கிழமை காலையிலே அவருக்கு 40 நிமிஷம் துதி ஆராதனைக்காக சனிக்கிழமை காலை 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் நன்றி செலுத்தி தேவனை துதித்து ஆயத்தப்பட்டு ඉතින් கொண்டிருந்தார். නමස්කාරය පැයක් එකමාරක් එයා කරන්න ඕනේ. ඒ නිසා එයා සෙනසුරාදා මොනවද කරේ? උදේ 9 ඉඳන් රෑ 10 දක්වා උන්වහන්සේට ස්තුති ප්‍රශංසා කරනවා. 40 நிமிஷம் துதிக்காக சனிக்கிழமை காலை 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் ஆண்டவரை துதித்து பாடி ஆராதித்துக் கொண்டிருந்தார். සමා වෙන්න විනාඩි 40ක නමස්කාරය මේයක් දෙසා ඔහු ඇවිල්ලා සෙනසුරාදා උදේ 9 ඉඳන් රෑ 10 දක්වා දෙවියන් වහන්සේව ප්‍රශංසා இது ஒரு කරනවා. விசித்திரமான ஒரு காரியம். මේක විශ්මිත දෙයක්. இன்றைக்கு இலங்கை தேசத்தை, இலங்கையின் சபைகள், தலைவர்கள், ஊழியர் மந்தைகளை பார்த்தால் இப்படிப்பட்டவர்களை காணவே கிடையாது. අද ලංකා දේශයේ සභාවල් ඒ වගේම සභා පාලකවරු බැටළුවන් බැලුවොත් මේ අය ඔයා ගන්නම බෑ. அந்நாள்
தேவாலயத்திலே மனம் உடைந்து வேண்டிக் கொண்டிருந்தாள். අන්නාල් ඇවිල්ලා තමන්ගේ සිත කැඩිලා දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ මාලිගාවේ කන්නලව් කරා. அன்னாள் வெகு நேரம் மனம் உடைந்து ஆலயத்திலே வேண்டுதல் செய்து கொண்டிருந்தாள். අන්නාල් ඇවිල්ලා සිත කැඩිලා දීර්ඝ කාලයක් දෙවියන් වහන්සේගේ මාලිගාවේ කන්නලව් කරා. இந்த வேண்டுதலை குறித்து நான் சொல்லுகிற ரெண்டு காரியத்தை சொல்லுகிறேன். මේ කන්නලව් ගැන මං කාර්ය දෙකක් කියනවා. ஒன்று, පළවෙනි දේ ஒரு மனிதனின் உண்மையான பக்திக்கும் එක මනුස්සයෙක්ගේ සැබෑ භක්තිවන්තකමටත් சொல்லுங்க ஆமென். ආමේන් இவள் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிறார், දීර්ඝ කාලයක් කන්නලව් வெகு කරනවා. நேரம் வேண்டுதல் பண்ணுகிறார். දීර්ඝ කාලයක් කන්නලව් කරනවා. இது ஒரு மனிதனுடைய உண்மையான பக்திக்கும். මේක එක මනුස්සයෙක්ගේ සැබෑවන්ත භක්තිවන්තකමටත් இரண்டாவது கேட்டுக்கொள்ளுங்கள், දෙවැනි දේ ආගන්න வெளிப்படையான மத சடங்குகளுக்கும் இடையிலான வித்தியாசத்தை ஆழமாய் காட்டுகிறது. දෙවැනි දේ තමයි සංස්කෘතික සිද්ධ වෙන්නා වූ ඒ ආගම් දේවල් වල ඒක එලිදරව්ව පෙන්වනවා. நன்றாய் கேளுங்க, හොඳට අහන්න. ரெண்டு காரியம். කාර්ය දෙකක්. ஒன்று ஆழமான பக்தியை காண்பிக்கிறது, ගැඹුරුදායක භක්තිවන්තකම පෙන්වනවා. இரண்டாவது இப்போ உள்ள வெளிப்படையான மத சடங்குகளுக்கு ஏதுவாய் காண்பிக்கிறது. ඒ ආගම් සංස්කෘතික වෙන දේවල් වල එලිදරව්ව වෙන දේවල් පෙන්වනවා. சில நேரம் ஆலயத்துல லேட் ஆகுனா முகம் மாறுகிறது. සමහර විට සභාවේ පරක්කු වෙලාවොත් මූණ වෙනස් වෙනවා. பறக்கு வேலை ஆவத் நேவை முடிந்தால் முகம் மாறுகிறது. ඒ පරක්කු වුණොත් මූණ වෙනස් වෙනවා. இப்படி இப்படி சுற்றி சுற்றிங்கிறாங்க, මේම නලියනවා. இப்படி இப்படிங்கிறாங்க, මේම பர்ஸ் නලියනවා. எடுக்கிறாங்க, இப்படிங்கிறாங்க, போனை பாக்குறாங்க, டைமை பாக்குறாங்க, වෙලාව බලනවා ෆෝන් එක බලනවා ෆර්ස් එක ගන්නවා. இப்படி பாக்குறாங்க, මේම බලනවා. එහෙම பாம்பு மாதிரி சீர்றாங்க. ඒ සරපෙක් වගේ யாரா කුඹනවා. இருந்தாலும், குடும்ப தலைவனா இருந்தால் என்ன, குடும்பத்துக்கு உட்பட்ட ஸ்திரியா இருந்தாலும், வாலிப பெண்ணா வாலிபனா பிள்ளையா இருந்தாலும் கவனம். ඔබ පවුලේ නායකයෙක්ද නැත්නම් කාන්තාවක්ද තරුණ තරුණියන් ඔබ අවදානම්. நானும் கவனிக்கிறேன், கடவுளும் கவனிக்கிறார். මමත් ඒක බලාගෙන ඉන්නවා දෙවියන් වහන්සේත් බලනවා. ஏலியும் கவனித்தான், கத்தரும் கவனித்தான். ඒලිත් ඒ දේ බලාගෙන හිටියා ස්වාමින් වහන්සේත් ඒ දේ බලාගෙන ආමේන්. හිටියා. ආමේන්. ஆமென். ආමේන්. ஏலியும் கவனித்தான், கத்தரும் கவனித்தான். ඒලි ඒ දේ බැලුවා ස්වාමින් වහන්සේත් ඒ දේ බැලුවා. முடிஞ்ச உடனே தான் அவ்வளவு ப்ரோக்ராமும் ஓடுறதுக்கு ரெடியா இருக்கு. ඉවර වෙච්ච ගමන් තමයි සියලුම දේ සූදානම් කරන් දුවන්න அங்க බලාගෙන போகணும், ඉන්නේ. இங்க போகணும், இதை செய்யணும், அதை செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இப்படி செய்யணும். ඒ යන්න ඕනේ මේ දේ මේම කරන්නට ඕනේ. கவனம், ඔබ අවදානම්. கவனம். අවදානයි. கர்த்தருடைய கண்கள் எங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. ස්වාමින් වහන්සේගේ දෑත් අපි කෙරේ යොමු වෙලා சொல்லுங்க තිබෙනවා. ஆமென். ආමේන්. ஞாயிறு நாள் கர்த்தரோடு இருக்கிற கர்த்தருடைய சமூகத்துல ஊற்றுகிற நாள். ඉරිදා දවස දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ දෙවියන් වහන්සේගේ මාලිගාවේ වගුරන දවස. முடிஞ்சோன்னா மாமாவை பார்க்க போகணும், மாமியை பார்க்க போகணும், ஆச்சியை பார்க்க போகணும், பூச்சியை பார்க்க போகணும், அவங்கள சந்திக்கணும், இவங்களை பாய்கிறது. ඉවර වෙච්ච ගම මාමා නන්දා ඒ වගේම ආච්චි බලන්න යන්න ඕනේ කියලා පයින්නවා. அன்றைக்கு தான் 1000 ப்ரோக்ராம். එදා තමයි ප්‍රෝග්‍රෑම් 1000ක් තිබෙනවා. திங்கக்கிழமை இல்ல, සඳුදාට නෑ. செவ்வாய்க்கிழமை இல்ல, අඟහරුවාද නෑ. புதன்கிழமை இல்ல, බදාදාට නෑ. வியாழக்கிழமை இல்ல, බ්‍රහස්පතින්දාට නෑ. வெள்ளிக்கிழமை இல்ல, සිකුරාදාට නෑ. சனிக்கிழமையும் இல்ல. සෙනසුරාදාත් නෑ. அன்றைக்கு தான் போறது தேவனுடைய நாள். ඉරිදා දවසේ තමයි හැමදේම සූදානම් කරන්නේ දෙවියන් වහන්සේගේ දවසේ. மலேசியால ஒரு பகுதியில வெள்ளிக்கிழமை தான் அவங்களோட ஓய்வு நாள், ஒரு பகுதியில ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள். මැලේසියාව එක පැත්තක සිකුරාදා තමයි යාළගේ නමස්කාර දවස, එක පැත්තක ඉරිදා තමයි නමස්කාර சபையே දවස. கர்த்தருடைய நாளை மகிமையின் நாள் என்று என்ன பழகு. දෙවියන් වහන්සේගේ ඒ දවස මහිමවත් දවසක් කියලා ඔබ ඇඟීමට ගන්නට පුරුදු වන්න. ஆமென். ආමේන්. ஞாயிறு எங்களுக்கு மகிமையின் நாள். ඉරිදා දවස අපිට මහිමවත් දවසක්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. மகிமையின் நாள், මහිමවත් දවසක්. உயர்ந்த இடத்துல வைக்கிற நாள். උසස් ස්ථානයේ තබන දවසක්. உலகத்துக்கும் கேட்டுக்கொள்ளுங்க, உலகத்துக்கும் கர்த்தருக்கும் ஊழியம் செய்ய இயலாது. ආගන්න ලෝකෙටත් ස්වාමින් වහන්සේටත් සේවය කරන්නට බෑ. உலகத்துக்கும் கர்த்தருக்காக வாழ முடியாது. ලෝකෙටත් ස්වාමින් වහන්සේ වෙනුවෙන් ජීවත් වෙන්නට බෑ. ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய இயலாது. නායකවරු දෙන්නෙකුට සේවය කරන්න බෑ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. ஞாயிற்றுக்கிழமையில ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய இயலாது. ඉරිදා නායකවරු දෙන්නෙකුට සේවය කරන්නට බෑ. அன்றைக்கு
தெரியணும் கர்த்தருடைய நாள். ඒ දවස ඔබ තේරුම් ගන්න ඕන ස්වාමින් වහන්සේගේ දවස කියලා. ஆமென். ஆமென். உன்னுடைய உண்மையான பக்தியா மத சடங்குக்கு ஏதுவான வாழ்க்கையா என்று நீ தீர்மானி. ඔබ තීරණය ගන්න ඕන ඔබ සැබෑ භක්තිවන්තකමෙන් ඉන්නවද නැත්නම් සංස්කෘතික ඒ ජාත් ආගම් වේග තුල වෙන දේවල් වල ඉන්නවද? உண்ட வாழ்க்கை பக்தியா இருக்குதா தேசமா இருக்குதா? ඔබගේ ඇවිල්ලා ජීවිතේ භක්තිවන්තකමෙන් තියෙනවද නැත්නම් ඒක වෙස් වළඳගත්තු ජීවිතයක්ද? அல்லது பக்கமூனா அட்டியட்டே தீனாது. நல்லா கேட்டுக்கோ. හොඳට ආගන්න. உண்ட இந்த பக்தி வேஷமா இருக்கா உண்மையான பக்தியா இருக்கா? ඔබගේ භක්තිවන්තකම සැබෑවන්තද නැත්නම් වෙස් වළඳගත්තු බකමූණෙක් වගේද? எங்களால ஆள இயலாது, අපිට පාලනය කරන්න බෑ. அரசால இயலாது. අපිට පාලනය කරන්නට நீங்க බෑ. என்ன சொன்னாலும் அப்படியா, சி எஸ், ஓ நோ, ஓ ஃபினிஷ், ஐ ஓ இப்படித்தான் சொல்ல முடியும். ඔබ මොනවා කිව්වත් අපි ඒ විදිහට තමයි අපි පිළිගන්න වෙන්නේ. அவர் சொல்லவே இல்லை, சொல்லவே மாட்டாரு. එයා කියන්නේම නෑ. ஏ ඇයි? அவருக்கு தான் தெரியும். வை நோ எஸ் ஓ சி இ இ இப்படித்தான் சொல்ல முடியும். මේම තමයි කියන්න පුළුවන්. சில நேரம் உங்களோட பேச்சுகளை கேட்கும் போது உள்ளுக்குள்ள நாங்க சிரிக்க வேண்டும். සමහර විට ඔබගේ වචනේ ආන විට අපි ඇතුලෙන් ඉනා වෙන්නට நீங்க වෙනවා. எந்த அளவு பக்தி உள்ளவங்களோ அல்லது நீங்க அந்த சடங்குக்காக கடவுளை தேடுறீங்க என்பது நிதானிக்க கூடியதாக இருக்கிறது. ඔබ කොතරම් භක්තිවන්ත කෙනෙක්ද නැත්නම් සංස්කෘතික වෙනුවෙන් ඔබ ස්වාමීන් වහන්සේව සොයනවද කියන එක ඔබට විමස ගන්න காலம் පුළුවන්. பொல்லாதது, කාලය නපුරුයි. இயேசுடைய வருகை வெகுசி. යේසුස් වහන්සේගේ ඊම ඉතා ඉක්මනයි. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේன். உன்னுடைய பக்தி எதை காண்பிக்கிறது? ඔබගේ භක්තිවන්තකම මොකද්ද පෙන්වන්නේ? உண்மையான பக்தியை காண்பிக்கிறதா සැබෑවන්ත භක්තිවන්තකම அல்லது පෙන්වනවද? வெளிப்படையான பக்தியை காண்பிக்கிறதா? නැත්නම් එළියෙන් ඔය භක්තියක් පෙන්වනවද? வெளித்தோற்றத்தை காண்பிக்கிறதா? එළියේ පිටත් ආකාරයේ දෙයක් நீயே පෙන්වනවද? நிதானித்துக்கொள், உன்னை நீயே நியாயம் தீர்த்துக்கொள். ඔබව ඔබ විමසා බලන්න. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. நான் காதுக்கு பேசுற ஆள் இல்ல, உன்ட இருதயத்துக்கு பேசுறேன். මං ඔබගේ කනට නොවේ කතා කරන්නේ ඔබගේ අදවත තුලටයි. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. திரும்ப சொல்றேன், கூட காதுக்கு பேசுகிற ஊழியக்காரன் இல்ல, இருதயத்துல பேசு. මම නැවත இருதயத்துக்கு பேசுற කියන්නම් ஊழியக்காரன். ඔබගේ කන් වලට කතා කරන සේවකයෙක් නොවේ ඔබගේ අදවත තුලට කතා කරන முதலாவது සේවකයෙක්. குறிப்பு පළවෙනි කාරණය அன்னாளுடைய வேண்டுதல். අන්නාල්ගේ කන්නලව්ව. கேட்டுக்கொள்ளுங்க, இத கொஞ்சம் கவனிங்க. මේක යොමු කරන්න அன்னாளுடைய අවධානය. வேண்டுதல் அல்ல, இருதயத்தின் வேண்டுதல். අන්නාල්ගේ කන්නලව්ව නෙවෙයි අදවතේ කැමැත්ත. பிழைச்சிட்டீங்க. அதவத்தே வேண்டுதல். අදවතේ ඉල්ලීම. சொல்லுங்க ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. என்ன ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார், දෙවියන් වහන්සේ අදවත දකිනවා. மனுஷன் முகத்தை பார்க்கிறார். මනුස්සයන් මූණ බලනවා. அன்னாள் வேண்டுதல் செய்தால் අන්නලව් කන්නලව් කරා. அவருடைய சத்தம் வர இல்ல, ஆனா முணு 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 முண்டே இருந்தா. අන්නාගේ සද්දේ ආවේ නෑ. නමුත් එයා කෙඳිරුවා. இது எதை காண்பிக்கிறது? இருதயத்திலிருந்து வேண்டினால். මේ මොකද්ද පෙන්වන්නේ? අදවත තුල ඉඳන් කන්නලව් කරා. ஆமென். ආමේන්. இருதயத்திலிருந்து ஏறெடுக்கிற வேண்டுதல்கள் நிச்சயமாக ஆண்டவருடைய பாதப்படிக்கு போகும். අදවත තුල ඉඳන් එන කන්නලව් අනිවාර්යෙන් දෙවියන් වහන්සේගේ சில පාමුලට நேரம் அது යනවා. சத்தம் கேட்காது, සමහර විට අඬ ඇසෙන්නේ ஆனா නෑ. உதடு அசையலாம். සමහර තොල්පත් වලින් එන්න පුළුවන්. கொஞ்சம் விளங்க பேசுகிறேன். ටිකක් තේරුම් இது ගන්නම කතාව. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழும்புகிற ஜெபம். ඇතුලේ ගැඹුරේ ඉඳන් එළියට එන යාඥාව. ආමේන්. ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ඇතුලේ ගැඹුරේ ඉඳන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. இருதயத்தின் வேண்டுதல் என்று சொல்லும் போது අදවතේ කන්නලව් කියන විට உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழும்புகிற ஜெபம். අදවතේ ඇතුලේ ඉඳන් ගැඹුරේ ඉඳන් එන යාඥාව. சில நேரம் இது அமைதலா இருக்கும், ஆனால் அதிக வல்லமை கொண்டது. සමහර විට ඒක නිශ්ශබ්දව තියෙන්නට පුළුවන්. බොහෝ බලය තිබෙනවා ඒක. ஆமென். ආමේන්. இருதயத்திலிருந்து ஏறெடுக்கிற ஜெபம் அமைதலா இருந்தாலும் அது அதிக வல்லமை நிறைந்தது. අදවත තුල ඉඳන් එන්නා වූ ඒ යාඥාව නිශ්ශබ්දව තිබ්බත් ඒකට බොහෝ බලයක් அது තිබෙනවා. வல்லமையான காரியத்தை காண்பிக்கும். බලවත් දේ පෙන්වයි. அது அற்புதங்களை செய்யும். ආස්කම් කරાવી. அது விசித்திரமான பெரிய ඒ காரியங்களை செய்யும். විශ්මිත මහත් දේවල් කරાવી. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්.
ஆமென். ආමේන්. நல்லா கேட்கிற ஜனம் நீங்க. හොඳට පණිවිඩය අසන සෙනඟ ඔබ. ஆனா அவ்வளவுதான். ඒන ඒ එච්චරම තමයි. எச்சராய். එච්චරයි. ரெண்டாவது குறிப்பு. දෙවනි කාරණය. திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. தமிழ்ல இங்கிலீஷ்ல சிங்களத்துல. ඒ වචනය ආයෙ භාෂා තුනේම කියවමු. அவர் கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தார். ස්වාමීන් වහන්සේ ඉදිරියේ බොහෝ වෙලා යාඥා කරන අතර ඒලි ඇගේ මුඛය දෙස බලා සිටියේය. ம். நன்றாய் கவனிங்க. හොඳට අවධානය යොමු இரண்டாவது කරන්න. குறிப்பு. දෙවනි කාරණය. தவறான ஒரு புரிதல் இந்த இடத்துல காணப்படுகிறது. වැරදි තේරුම් ගැනීමක් මේ ස්ථානයේ තිබෙනවා. அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிறாள். දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ දීර්ඝ කාලයක් යාඥා කරනවා. கேளுங்க, ஏலி அவள் வாயை மாத்திரம் கவனித்தார். ඒලි ඇයගේ මුඛය පමණයි බැලුවේ. ஏலியுடைய பார்வை தவறாய் மாறிவிட்டது. ඒලිගේ බැලීම එක වැරදි බැලීමක් ඇටියට වෙනස් වෙනවා. ஏலி எதை பார்த்தால் ඒලි මොකද්ද දැක්කේ? அவள் வெகு நேரம் சத்தமில்லாமல் விண்ணப்பம் பண்ணுகிறதை நீ வெறுத்து இருக்கிறாய். දීර්ඝ වෙලාවක් ඇය කන්නලව් කරනවා. ඒක ඒලි වැරදි ලෙස තේරුම් ගන්නවා. ඇය බීලයි කියලා. என்ன இவள் வெகு நிறைய நேரம் ஆண்டுடைய சமூகத்துல இருந்து சத்தம் இல்ல, ஆனா விண்ணப்பம் பண்றாளா, குடிச்சிருக்கிறாளான்னு பிள்ளையா பாக்குறா. දීර්ඝ කාලයක් දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ ඇය යාඥා කරනවා. මෙයා කන්නලව් කරනවද නැත්නම් බීලා විරිවිලාද? கேளுங்க, வெளிப்புறத்தை வைத்து පිටස්තරව තබලා ஒரு மனிதனுடைய ஆன்மீக நிலையை வலிமையை மதிப்பிடுவது எவ்வளவோ தவறு. මනුෂ්‍යයාගේ ආත්මිකකම ඒ වගේම ඒ මනුෂ්‍යයාගේ ශක්තිය ඒක මනින්නට බෑ. அவர் தடுமாறி கொண்டிருக்காரு பிரதர். வெளிப்புறத்தை வைத்து தீர்மானிக்க. පිටස්තරව මනුස්සෙක්ව බලලා තීරණය ගන්නට බෑ. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. வெளி நிலையை வைத்து தீர்மானிக்க. එයාගේ පිටස්තරව බලලා තීරණය ගන්නට බෑ. கேட்டுக்கொள்ளுங்க, மனுஷன் வெளியான காரியங்களை பார்ப்பான், கர்த்தர் இருதயத்தை பார்ப்பார். මනුස්සයා පිටස්තර දේවල් බලාවි, දෙවියන් වහන්සේ අතුලාන්ත கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. உற்சாகமாய் தட்டுங்க. அன்றைக்கு இருந்த மனிதர் மாதிரி, ஏலி மாதிரி இன்றைக்கும் சபைகளிலே மனிதர்கள் உண்டு. හිටපු මනුස්සයන් වගේම ඒලි වගේ අය අදත් සභාවේ அவன் ඉන්නවා. பாஸ்டரா இருந்தா என்ன, ஊழியக்காரனா இருந்தா என்ன, மூப்பனா இருந்தா என்ன, விசுவாசியா இருந்தா, நிர்வாகமா இருந்தாலும் வெளியான ரீதியில பார்க்கிற மனிதர்கள் உண்டு. අදත් සභාවේ පාලකවරු වෙන්න පුළුවන්, සේවය කරන අය වෙන්න පුළුවන්, ඇදහිලිවන්තයන් වෙන්න පුළුවන්, නායකයන් වෙන්න පුළුවන්, වැඩිමල් අය වෙන්න පුළුවන්. පිටස්තරව බලන අය අදත් ඉන්නවා. நானும் சபைகள்ல இருந்து வந்த ஒரு ஊழியக்காரன். පාලකතුමාත් බොහෝ සභාවල් වල ඉඳලා ආපු எந்த සේවකයෙක්. சபையில ரட்சிக்கப்பட்டனோ அதே சபையில ஒரு போதகனா இருந்திருக்கிறேன். මොන සභාවේද මං ගැලවීම ලැබුවේ? ඒ සභාවේ මං පාලකෙක් හැටියට හිටියා. ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்க தரிசன செய்தியை நான் சொன்னால், දෙවියන් වහන්සේ දෙන අනාගත වාක්‍ය පණිවිඩයේ මම දුන්නොත්, பகிரங்கமா சொன்னால், ඒක එලිදරව්ව කිව්වොත් அவர்கள் என்ன தெரியுமா சொல்லுவார்கள்? இவன் தன்னை காண்பிக்கிறான். එයාලා මොනවද දන්නවද කියන්නේ? මෙයා මෙයාව පෙන්වනවා. நல்லா கேளுங்க. හොඳට ආගන්න. இவன் தன்னை காண்பிக்கிறான். මෙයා මෙයාව පෙන්වනවා. இவர் தன்னை பெருசா நினைக்கிறார். මෙයාව මෙයා ලොකු කොට හිතනවා. நான் கேட்ட காதுனால கேட்ட வார்த்தைகள் ஒன்று இல்ல, ரெண்டு இல்ல. මම ඒ කනෙන් අසපු වචන එකක් නොවේ දෙකක් நான் නෙවෙයි. எதையும் பார்க்கிறது இல்ல. මම මොනවත් බලන්නේ නැහැ. ஆண்டவர் சொல்லுகிறது மாத்திரம் தான் எங்களுடைய வேலை. දෙවියන් වහන්සේ කියන දේ කියන එක තමයි අපේ වැඩ. ஆமென். ආමේන්. அப்படிப்பட்ட தலைவர்கள் மத்தியில, ஊழியர் மத்தியில, மந்தைகள் மத்தியில வாழ்ந்து வந்தவர். එහෙම නායකයන් අතරේ, සභාවන් අතරේ, බැටළුවන් අතරේ ජීවත් වෙලා ආපු මිනිස්සු. முன்னால போய் நின்றா சொல்லுவாங்க தன்னை காண்பிக்க நிக்கிறாங்க. ඉදිරියට ගින් හිටියොත් කියනවා එයාව පෙන්වන්න එයා ඉන්නේ பின்னால කියලා. போய் நிக்கிறேன்னு சொன்னா சொல்லுவாங்க அவர் தலைவனா காண்பிக்கிறாங்க. පිටිපස්සේ ගින් හිටියොත් කියනවා එයාව නායකයෙක් හැටියට එයා ஆண்டவர் පෙන්වනවා. சொல்லுகிறது சொன்னா சொல்லுவாங்க தன்னை பேரை பெருமைப்படுத்த பாக்குறாங்க. දෙවියන් වහන්සේ කියපු දේ කිව්වොත් එයාලා කියනවා තමන්ගේ නාමය ලොකු කරා ගන්න කියනවා இந்த කියලා. பாடசாலை எல்லாம் போயிட்டு தான் நான் வந்திருக்கிறேன். මේ පාසල් වලට ගින් තමයි මං ආවේ. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். மனிதன் எவ்வளவு பிழையா புரிந்தாலும் பரவாயில்லை, தேவன் இருதயத்தை பார்க்கிறார். මනුස්සයා කොතරම් වැරදි විදියට තේරුම් ගත්තත් කමන්න, දෙවියන් වහන්සේ අදවත බලනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්.
மனிதன் முகத்தை வெளியான காரியங்களை வைத்து நியாயம் தீர்ப்பான். මනුස්සයා මූණ සහ පිටස්තර දේවල් තබලා විනිශ්චයට පත් කරાવી. ஆனா தேவன் இருதயத்தை பார்த்து உயர்த்துவார். දෙවියන් වහන්සේ අදවත බලලා උසස් කරાવી. தவறான புரிதல் தான் இந்த ஏலி. වැරදි තේරුම් ගත්තු මිනිස්සෙ තමයි ඒලි. ஒரு ஆலயத்தில் இருக்கிற ஏலி வேலியா இருக்க வேண்டியவன் எப்படி இருந்தான்? එක දේව මාලිගාවේ ඉන්න ඒලි වැටක් ලෙස ඉන්න ඕන කෙනා කොහමද හිටියේ? அவன் எப்படி நடந்து கொண்டான்? ඔව් කොහමද ඇසිරුනේ? நல்லா கேளுங்க. හොඳට තේරුම් ගන්න. மனுஷன் தான் தேவன் தேவன். මනුස්සයා තමයි දෙවියන් වහන්සේ දෙවියන් වහන්සේ ஆமென். තමයි. ආමේன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. உற்சாகமாய் தட்டுங்க. மனுஷன் தான் தேவன் தேவன். මනුස්සයා තමයි දෙවියන් වහන්සේ දෙවියන් இந்த වහන්සේ තමයි. ஆலயத்துல கொஞ்சம் பேர் இருந்தாலும் මේ දේව මාලිගාවේ කීප දෙනෙක් හිටියා. அவருடைய அழைப்புக்கு அமைய அவர்களை இந்த இடத்துல வைக்க தேவன் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். ඒ දෙවියන් ඒ අයගේ කැඳවීම අනුව මේ ස්ථානයේ අයව තබන්න දෙවියන් වහන්සේ මට කරුණාව දී තිබෙනවා. ආමේන්. ආමේන්. யாருக்கு என்ன கிருபை இருக்கோ என்ன கிருபை வரம் இருக்கோ அதுக்கு அமைய அவரை நடத்த தேவன் எனக்கு பலத்தை කාටද கொடுத்திருக்கிறார். කරුණාවේ ඒ දීමනා තියෙන්නේ ඒ දීමනා අනුව එයාට මඟ පෙන්වන්න දෙවියන් වහන්සේ මට කරුණාව யாரெல்லாம் දී තිබෙනවා. என்னத்த பிழையா புரிஞ்சாலும் எங்களுக்கு பரவாயில்லை என்றா உயிருள்ள கர்த்தர் நம் மத்தியில உலாவிக் கொண்டு කවුරු අපව වැරදි විදිහට තේරුම් ගත්තත් අපට කමන්න ජීවතුන් අතර ඉන්න ස්වාමින් වහන්සේ අප මැදේ සැරිසරනවා. பிழையாய் புரிந்த ஏலியுடைய முடிவை கவனித்துக் கொள்ளுங்கள். වැරදි ලෙස තේරුම් ගත්තු ඒලිගේ අවසානය ඔබ දැනගන්න. பிடரி முறிந்து விழுந்து செத்தான். මේ පිටස්තර මේ බෙල්ල කැඩිලා சத்தமா சொல்லுங்க இத பார்த்து පිටස්තර බෙල්ල කැඩිලා වැටිලා මැරුණා. சொல்லுங்க ஆமென் ආමේන්. ஆமென். ஆமென். ஏலியுடைய முடிவு வேதனை. ඒලිගේ අවසානයේ சபையில் වේදනාව. இருக்கிற குடும்ப தலைவர்களே, සභාවේ ඉන්න පවුල නායකයනි, குடும்பத்துக்கு உட்பட்ட ஸ்திரீகளே, පවුලේ කාන්තාවන්, வாலிப சகோதரனே சகோதரி, තරුණ සහෝදර සහෝදරියන්, பிழையா புரிஞ்சுங்கண்டா உங்களோட முடிவு வேதனையா இருக்கு. වැරදි ලෙස ඔබ තේරුම් ගත්තොත් ඔබගේ අවසානයේ இந்த වේදනාවක්. இடம் கத்தர் உலாவுகிற இடம். මේ ස්ථානයේ දෙවියන් වහන්සේ සැරිසරන ස්ථානයක්. ஆமென். ආමේන්. கத்தர் மக்களை சந்திக்கிற இடம், மக்கள் கத்தரை சந்திக்கிற இடம். ස්වාමින් වහන්සේව සෙනඟ මුණ ගැහෙන ස්ථානයේ සෙනඟ දෙවියන් වහන්සේව මුණ ගැහෙන மக்கள் ස්ථානය. தேவனை பார்க்கிற இடம், සෙනඟ දෙවියන් වහන්සේව දකින ස්ථානයක්. கத்தரை மகிமைப்படுத்துகிற இடம். ස්වාමින් වහන්සේව මහිමයට පත් කරන சொல்லுங்க ස්ථානයක්. ஆமென். ආමේන්. எரிச்சல் பார்வை இருக்கக்கூடாது, பொறாம பார்வை இருக்கக்கூடாது. ඉරිසියාවේ බැලීමක් නැත්නම් ඔබ අර ඉරිසියාවේ බැලීමක් තියෙන්නට හොඳ නැහැ. பொறாம ඉරිසියාව ரெண்டும் ஒன்று தான், ஒன்று ரெண்டு தான், அப்படி வராது. எரிச்சல் வேற, பொறாம வேற. பொறாமன்னு சொன்னா ஒரு பக்கம் வீங்கிறது. ඉරිසියාව කියන්නේ එක පැත්තක් ඉදිමින එක. எரிச்சல் என்றா என்ன? எரிச்சலின் தேவன் என்று சொல்லப்படுவது அவருக்கு கொடுக்கிற மகிமை இன்னொன்று கொடுக்க கூடாது. උන්වහන්සේට දෙන මහිමය තවත් දෙයකට දෙන්නට හොඳ නැහැ. ஆமென். ආමේන්. எரிச்சல், பொறாம, கசப்பு பார்வை, கேட்டுக்கொள்ளுங்க, சந்தேக பார்வை, இது சபை சபை சபை. ඉරිසියාව කමේ බැලීම, ඒ වගේම සැකෙම් බැලීම, ඒක ඇවිල්ලා ஐயே என்ன பார்க்குறாரோ தெரியா, அவங்களோட மனைவி கேட்டுக்கொண்டிருக்கான்னு பார்க்குறாரோ தெரியா, என்னடா ஆம்பளைக்கு இன்டர்பிரேட் பண்ணா இப்போ பொம்பளைக்கு இன்டர்பிரேட் பண்ணுறான்னு நினைக்கிறாங்களோ தெரியா. சொல்லுங்க அப்படி. පිරිමයාට පරිවර්තනය කරනවා, කාන්තායටත් පරිවර්තනය இப்போ ஆம்பளைக்கு தான் மொழிபெயர்க்க வந்தார், දැන් ඇවිලා පිරිමයාට තමයි පරිවර්තනය කරන්න ආවේ. பொம்பளைக்கு மொழிபெயர்க்கிறாரா? දැන් ඇවිලා කාන්තාවන්ටත් පරිවර්තනය அவ அப்படி කරනවා. நினைக்க மாட்டா. එයා එහෙම තේරුම් ගන්නේ නැහැ. உதாரணமா சொல்றேன். උදාහරණයක් சொல்லுங்க, ඇරෙන්න ஆமென். ආමේන්. இன்னைக்கு யாரு லீடிங்? අද කවුද லீடிங் කවුද ඉදිරියේ ඉන්නේ? யாரு பாடகர்? කවුද යාර නායකයා? ප්‍රසංග? කවුද දේශනා කරන්නේ? எங்கட முந்தி உள்ள சபையில ஒருத்தர் இருந்தான். ඉස්සර මං හිටපු සභාවේ කෙනෙක් හිටියා. அவனுக்கு பேரே எஸ்கேப். එයාගේ නම ඇවිල්ලා சிங்க இங்கிலீஷ் படிச்சு இல்ல, எஸ்கேப். එස්කේප්. அவனோட பேரு எஸ்கேப் இல்ல, பாஞ்சிடுவான். එයාගේ නම එහෙමනේ. එයා පැනලා යනවා. பாப்பா வந்து ஆராதனை நடந்து கொண்டு கேட்பான், யார்கிட்ட பாஸ்டர்ல யாரு செய்தி? පාලකතුමාද කවුද පණිවිඩේ? இவரா? මෙයාද? அப்படியே போயிருவான். එහෙම යනවා. இப்ப வெளிநாட்டுல இருக்கான், දැන් පිට රටේ ඉන්නේ. அவன் எஸ்கேப் மாதிரி தான் இருக்கான். එයා එස්කේප් වගේ තමයි ඉන්නේ. சபையில இல்ல, සභාවේ නෑ.
கீழே வா மரத்தை வெட்டுவேன் என்று சொன்ன மாதிரி බිමට එන්න ගා කපනවා කියන இப்படி செய்யற ආකාරය ஆக்களோட தான் இருக்கான். මේම කරන ආයත් එක්ක තමයි ඉන්නේ. அவங்களத்தான் திருமணம் முடிச்சிருக்கான். එයාව තමයි ආ කසාද බැඳලා சபையில ඉන්නේ. இருக்கக்குள்ளே எஸ்கேப் தானே, இப்ப எஸ்கேப் ஆயிட்டான். සභාවේ ඉද්දිම එස්කේප් දැන් එස්කේප් වෙලා ඉන්නේ. எங்கடா அவன் வந்தானான்னு பாருன்னு பார்த்தா அவன் இல்லண்டா நினைக்க வேண்டிய இவனுக்கு விருப்பம் இல்லாத பிரசங்கி. එයා ආමකෝ ඉන්නවද කියලා බලපුවාම එයා නැත්තම් තේරුම් ගන්න ඕනේ මෙයාට කැමති නැති දේශකයෙක්. நான் முடிஞ்சன கோல் அடிப்பேன். ඉවර වෙච්ච ගමන් කෝල් එකක් ගන්නවා. தம்பி எங்க இருக்கண்டு? මල්ලි කොහෙද ඉන්නේ? சும்மா போங்க அண்ணே, இவருடைய பிரசங்க இதை கேட்கணுமே எனக்கு தூக்கம் வரும். මෙයා දේශනා කරන මේක ඇහුවම මට නිින්ද යනවා. வாழ்நாள் முழுவதும் தூக்கத்துக்கு அமைய உண்ட கட்டி இருக்கான். දැන් ජීවිතේ කාලේ පුරා එයා නිදා ගන්න පුළුවන් එක්කෙනෙක්ව බැඳලා ඉන්නේ. ஏலி கேலியாக மாறுகிற நேரம் வரும். ඒලි ඇවිල්ලා වීලුවක් ඇඩේන වෙනස් වෙන කාලයක් ඒවි. ஏலி பிடரி முறுகிற காலம் என்று ஒன்று வரும். ඒලි කියන එක්කෙනාගේ පිට බිල්ල කැඩෙන කාලයක් ඒවි. யாருக்கும் யாரும் ரத்தம் சிந்தி ரட்சிக்கவே இல்லை. කාවත් කාව වෙනුවෙන් ලේ වගුරලා මුදව ගත්තේ නැහැ. இயேசு மாத்திரம். යේසුස් වහන්සේ පමණයි. ஆமென். ආමේන්. கர்த்தர் சபையை கட்டி இருக்கிற ரத்தத்தினால ரத்தத்தினால ரத்தத்தினால. ස්වාමින් වහන්සේ සභාව ගොඩ නැගුවේ උන්වහන්සේගේ ලේ වලින්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. அதுல அங்க ஒருத்தன்னா ඒකෙන් එක அவய අවයක් පාලකතුමා சகோதரன் ஒரு அவயவம். මා එක අංගයක්. ஓகன் அடிக்கிறவங்க ஒரு அவயவம். ඕගන් ගාන එක්කෙන එක අංගයක්. ட்ரம் செட் ஒரு அவயவம். ඩ්‍රම් සෙට් ගාන එක්කෙන එක சபையில අංගයක්. மாசத்துக்கு 2 நேரம் லீவு போறது அதுவும் ஒரு அவயவம். සභාවේ මාස දෙකකට එක දවස් දෙකක් නිමාඩු දාන එකත් ඒකත් අංගයක්. சொல்லுங்க ஆமென். ආමයි. ஆமென். ආමේන්. நானும் பைபிள் காலேஜ்ல படிக்கிற நேரம் පාලකතුමා බයිබල් විදුවලේ ඉගෙන ගන්න எனக்கு කාලේ தெரியும் அந்த சார் வந்து இந்த வசனம் கொடுத்தே கொள்ளுவார். ඒ උගන්නන ගුරුවරයා වචන දීලම මරනවා. மாசத்துக்கு ஒருக்கா ஒரு கிளாஸ்ல 60 வசனம் பாடமாக்கி சொல்லவும் வேணும் எழுதவும் வேணும். මාසෙට එක සැරයක් වචන 60ක් ලියන්නත් ඕනේ පාඩම් කරලා කියන්නත් அப்ப ඕනේ. நாங்க எல்லா ஊழியக்காரர்களும் போய் பைபிள் காலேஜ்ல புல் தரையில உட்கார்ந்து இருப்போம். අපේ හැම සේවකයෙක්ම පාලකවරු ගින් බයිබල් විදුවලේ වාඩි වෙලා ඉන්නවා. அந்த மனுஷன் 10 தர நடந்து நடந்து போகும். 10 පාරක් ඒට මේට ඇවිදිනවා. How are you? කොහමද? Fine fine. හොඳයි. Okay, okay. ඕකේ ඕකේ. How many word? වචන කීයද? Now 42. දැන් 42. No 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 60. අරු 60ක් அப்படி போகும் திரும்ப வரும். එහෙම යනවා. எங்களுக்கு அதை கண்டாலே எலர்ஜிக். එයා ඒ දැක්කම අපිට எனக்கு ඇලර්ජික්. தெரியும் மாசத்துக்கு ஒருக்கா அந்த கிளாஸுக்கு நான் போக மாட்டேன். මාසෙට එක සැරයක් ඒ පන්තියට මම යන්නේ නැහැ. போனா கேப்பார் வை ஏன் வரையில்லைன்னு. ඇයි ආවේ නැත්තේ? அப்படி எனக்கு ஒன்றுமே இல்லை. එහෙම නාය පෙන්නනවා නමුත් එහෙම ලෙඩක් නැහැ. வாயால வராது பொய்யே. මුකෙන් බොරු එන්නේ නැහැ. படிக்கிறது வேதம், இடிக்கிறது எது? வேதாம் பாடத்துல படிக்கிறது வேதம், ඉගෙන ගන්න දේ බයිබල් වචනය. இடிக்கிறது எது? මොකද්ද කොටන්නේ? ஏன்? ඇයි? ඉම්බිරිසාව. ஓ நோ நோ நோ. නෑ 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 නෑ. நல்லா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. அவருக்கு தெரியும் நாங்க கோட்டா விடுறது அவருக்கு நல்லா தெரியும். අපි පන්ති කට් කරන එක එයා හොඳට දන්නවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. கடவுளும் பார்க்கிறாரு. ස්වාමීන් වහන්සේත් දකිනවා. எல்லாத்துக்கும் உங்கள்ட்ட சாட்டு இருக்கு. හැම දෙයකටම කියන්න අඩුපාඩුකමක් තිබෙනවා. எல்லாத்துக்கும் சாட்டு. හැම දෙයකටම කියන්න දෙයක් තිබෙනවා. எல்லாத்துக்கும் திட்டம் வச்சுதான் வருவீங்க. හැම දෙයකටම සැලසුමක් ஏண்டா අපලා තමයි நீங்க ඉන්නේ. ஏலி மாதிரி ඔබ ඒලි වගේ வேலியும் இல்ல, මැටකුත් නැහැ. முகத்தை பாக்குறாக்கள். මූණ බලන අය. கத்தர் இருதயத்தை பாக்குறார். ස්වාමීන් වහන්සේ අදවත බලන. காலம் பதில் சொல்லும். කාලය පිළිතුරු දෙවි. சொல்லுங்க ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. காலம் பதில் சொல்லும். කාලය පිළිතුරු දෙවි. இரண்டாவது குறிப்பு தவறா புரியாதீங்க. දෙවැනි කාරණය තමයි ඔබ වැරදි ලෙස තේරුම් ගන්නට එපා. மூன்றாவது நான் ஏற்கனவே சொன்ன வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தால். මම තුන්වෙනි කාරණය මම කලින්ම කිව්වා දීර්ඝ කාලයක් ඇය කන්නලා வெகு උකරා. நேரம் என்று சொல்லும் போது දීර්ඝ කාලයක් කියන විට அதிகப்படுத்தல் அல்லது நீடித்தல். ඉදිරියට අරන් යාම. சொல்லுங்க ஆமென். ආමේන්. வெகு நேரம் என்னத்தை காண்பிக்கிறது விளங்கிக் கொள்ளுங்க. දීර්ඝ කාලය කියන්නේ මොකද්ද පෙන්වන්නේ? விடாமுயற்சியை காண்பிக்கிறது. අත්තරින් නැති උනන්දුකම පෙන්නනවා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේன். என்னத்தை காண்பிக்குது? මොකද්ද පෙන්වන්නේ? எப்படியாவது தேவனால் இந்த காரியம் நடக்கணும். ඕමාරි දෙවියන් මාංශ තුලින් මේ දේ සිද්ධ වෙන්නට ඕනේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. விடாமுயற்சி.
අත්තරින් නැතුව උනන්දුකම. என்னோடு இருந்த ஒரு ஊழியக்காரனுடைய அப்பா இருக்கிறார். මාත් එක්ක හිටපු සේවකයාගේ තාත්තා කෙනෙක් அவர் ඉන්නවා. சரியா 9 மணிக்கு பெட்டுக்கு போவார். හරියටම රාත්‍රී 9ට එයා ඇඳට යනවා. சரியா 4 மணிக்கு எழும்புவார். උදෑසන 4ට නැගිටිනවා. உட்கார்ந்து இருப்பார். වාඩි වෙලා ඉන්නවා. 5 நிமிஷம் தான் ஜெபம். විනාඩි 5ක් තමයි යාඥාව. அதுக்கு பிறகு என்ன அந்த வீடு முத்தத்தை கூட்ட போவார். ඊට පස්සේ මිදුළු අතු ගන්නට යනවා. சத்தமா கூட்டுவார். සද්දෙන් අතු ගන්නවා. அந்த ஒரு 40 நிமிஷம் அந்த வேலையை முடிச்சு வீட்டுக்குள்ள வருவார். විනාඩි 40ක් වගේ ඒ වැඩ ඉවර කළා ආයෙ අතුල්ට එනවා. மனைவி வீட்டுல படுத்திருப்பாள். භාර්යාව නිින්දෙන් ඉඳි அப்படிங்குவார். එහෙම සද්දයක් දානවා. அப்படியே சத்தம் என்னத்துக்கு தெரியுமா? ඒ සද්දේ කුමට 5 மணி ஆகுது இன்னும் படுத்திருக்கியா? වෙලාව පායි තවත් නිදාගෙන டீயை ඉන්නවා. போடு. ටී එකක් දාන්න. அப்ப அவ எலும்பி முறுமுறுத்து அவ போவா. එහෙම කුඳුරමින් එයා යනවා. அவர் 5 டீ எல்லாம் குடிப்பார். පාමාට තේක බොනවා. சரியா ஒரு வசனம் வாசிப்பார். එක වචනයක් කියවනවා. மகனை போய் தட்டி எழுப்புவார். පුතාව තට්ටු කරලා අවදි சனா කරනවා. சனா wake up. සනා ඔබ නැගිටින්න. எழும்புங்க தான். ඔබ නැගිටින්න. 5 minute prayer enough. විනාඩි 5ක් යාඥාව அதுக்கு ඇති. மேல ஜெபிக்க கூடாது. ඊට වැඩි යාඥා කරන්න එපා. இது விடாமுயற்சி இல்ல. මේක අත්හරින්න නැති උනන්දුකමක් නොවේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. எல்லாருக்கும் அந்த 2 நிமிஷம் நூடுல்ஸ் விருப்பம் விருப்பம் விருப்பம். හැමෝටම අර විනාඩි දෙකේ නූඩල්ස් වලට කැමති. சிலருக்கு இப்ப துதி ஆராதனை விருப்பம் இல்ல. සමහර අයට නමස්කාරමේට කැමති නැහැ. பாடல் விருப்பம் இல்ல. ගීතිකාවට කැමති சிலருக்கு නැහැ. செய்தி கேட்க விருப்பம் இல்ல. සමහර අය පණිවිඩය අසන්න කැමති எல்லாம் නැහැ. ஷார்ட் அண்ட் ஸ்வீட். හැමදේම கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ස්වාමින් වහන්සේ ඒ දේ බලනවා. நான் ஆவியில உணர்ந்து சொல்லுகிறேன், கர்த்தர் கவனித்துக் கொண்டிருப்பார், கணக்கு கேட்பார். මං ආත්මයෙන් ඇඟිලා මං කියන්නේ දෙවියන් වහන්සේ බලාගෙන ඉන්නවා ගණන් Don't අසාවි. escape. ඔබට එස්කේප් වෙන්නට බෑ. Don't escape. escape ஆகாத. ඔබ එස්කේප් වෙන්න එපා. ஒவ்வொரு அசைவையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். හැම සෙලවීමම දෙවියන් වහන්සේ බලාගෙන ඉන්නවා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். எனக்கு ஆவி இருக்கு, මට ආත්මය තිබෙනවා. வசனம் என்னட்ட இருக்கு. වචනය මා තුල நான் තිබෙනවා. பயப்பட මම தேவையில்லை. බය වෙන්න ඕනේ නැහැ. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். ஒவ்வொரு அசைவையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். හැම සෙලවීමම දෙවියන් වහන්සේ බලාගෙන ඉන්නවා. ஆண்டவருடைய நாள்ல கிடைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் தேவ ஆலயத்துல ஒவ்வொன்றிலும் தேவன் மகிமைப்பட வேண்டும். දෙවියන් වහන්සේ දීපු ඒ දවස් තුල දෙවියන් වහන්සේ සභාව තුල හැම තප්පරයක්ම හැම වේලාවම මහිමයටපත් වෙන්නට ඕනේ. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. அதாவது அதிக நேரம் ஒரு மனிதனுடைய விடாமுயற்சியை பார்க்கிறது. දීර්ඝ කාලයක් මිනිස්සෙගේ අත්තරින් නැති උනන්දුකම බලනවා. இரண்டாவது அதிக நேரம் அந்த மனிதனுடைய நம்பிக்கை தேவன் மேல் என்பதை காக்கிறது. දීර්ඝ කාලයක් ඒ මිනිස්සයාගේ විශ්වාසකම දෙවියන් වහන්සේ කෙරේ කියන එක පින්වනවා. மூன்றாவது இந்த அந்த அதிக நேரம் அந்த பாரத்தை ஆண்டுடைய பாதப்படியில வைக்கிறத பார்க்கிறது. දීර්ඝ කාලයේ ඒ වේලාව දෙවියන් වහන්සේගේ පාමුල තබන එක දකිනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. கர்த்தர் நல்லவராய். ස්වාමින් වහන්සේ பாருங்க, விடாமுயற்சி, மன்னிக்கவும், அதிக நேரம் ஒரு மனிதனுடைய விடாமுயற்சி, கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கை, அது மாத்திரமல்ல, மூன்றாவது அவர் அந்த பாரத்தை ஆண்டுடைய பாதப்படியில வைக்கிறத காண்பிக்கிறது. දීර්ඝ කාලයේ ඒ වගේම මිනිස්සයාගේ අත්තරින් නැති ඒ උනන්දුකම ඒ දීර්ඝ කාලයේ දෙවියන් වහන්සේගේ ඒ කාලය දෙවියන් වහන්සේගේ පාමුල තබනවා. மோசேயை பாருங்க. මෝසේ බලන්න. மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், මෝසේ දේශ බල ස්වාමීන් වහන්සේ කියනවා இந்த ஜனத்தை விட்டுடு, මේ සෙනඟ අතාරින්න. நான் இவங்க ஒரு நிமிஷத்துல அழிக்க போறேன். මේ තප්පරේ මේ අය විනාශ කරන්න යනවා. மோசே මෝසේ කියනවා ஒரு நிமிஷம் வேணா ஆண்டவரே, பாவ ஆண்டவரே, இப்படியா சொல்லிருப்பான். පව් මේ අයව විනාශ කරන්න එපයි කියලාද කියලා. அவன் திறப்புல நிக்கிறான். ඔව් දොරටුවේ ஒரு ඉඳ நிமிஷம் ගන්නවා. நின்றுப்பான். විනාඩියක් நீண்ட நேரம். දීර්ඝ කාලයක්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. நீண்ட நேரம். දීර්ඝ කාලයක්. காலையක වෙලාවක්. දීර්ඝ වේලාවක්. ஆமென். ආමේன். எத்தனை மணித்தியாலம்? පැය කීයක්ද? ஊனோஸ். කවුද දන්නේ? யாருக்கு தெரியும்? කවුද දන්නේ? மோசேயை பார். මෝසේ බලන්න. இயேசு இரவு முழுவதும் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார். යේසුස් වහන්සේ රාත්‍රී කාලයේම කන්නලව් කරමින් அதுக்கு ඉන්නවා. பிறகு அப்போஸ்தலர்னு பெயரிடுகிறார். ඊට පස්සේ තමයි අපෝස්තලවරුන්ට ප්‍රේරිතවරුන්ට නම් அவங்களை තියන්නේ. தெரிஞ்செடுத்து பெயரிடுகிறார். ඒ අයව තෝරාගෙන නම් அந்த තියනවා. நீண்ட நேரம் ஒரு மனிதனுடைய விடாமுயற்சி, நம்பிக்கை, දීර්ඝ වේලාවක් ඒ අත්තරින් නැති උනන්දුකමක්, විශ්වාසවන්තකමක්, பாரத்தை ஆண்டவர் மேல வைக்கிறது. ඒ බර ස්වාමින් වහන්සේගේ පාමුල තබනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්.
ஆமென். ආමේන්. எவ்வளவு கத்தர் ஒவ்வொன்றையும் கவனிக்கிறார். ස්වාමීන් වහන්සේ හැමදේම කොහමද බලාගෙන ඉන්නේ? சில நேரம் உங்களுடைய பலவீனங்களினாலே சிலவற்றை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். සමහර විට ඔබගේ දුර්වලකමෙන් යම් දේවල් ඔබට තේරුම් ගන්නට බෑ. ஆனா இப்ப அந்த பலவீனத்துல நீங்க இருக்கிறீங்க, ඒ දුර්වලකමින් තමයි ඔබ ඉන්නේ. நீங்க மாறுங்க, ඔබ கத்தர் වෙනස්. உங்களை மாற்றுகிற நேரம் என்று பேசுகிறேன். ඔබ වෙනස් වෙන්න ස්වාමීන් වහන්සේ ඔබ වෙනස් කරන වේලාවයි මේක. தேவன் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாது. දෙවියන් වහන්සේගේ කැඳවීම සහ ඒ බලය දීමනා වෙනස් වන්නේ නැහැ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆண்டவர் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாது. දෙවියන් වහන්සේගේ කැඳවීම කරුණාවේ දීමනාව ඒ වර ප්‍රසාදය වෙනස් වන්නේ නැහැ. ஆமென். ආමේන්. நீண்ட நேரம். දීර්ඝ වේලාවක්. நாலாவது, හතරවෙනි කාරණා. தேவனுடைய கவனிப்பு மனிதனுடைய கவனிப்பையும் பார். දෙවියන් වහන්සේගේ බැලීම සහ මනුස්සයාගේ බැලීම බලන්න. ஏலி வாயத்தான் கவனிச்சான், ඒලි ඒ මුඛය විතරයි බැලුවේ. தேவன் இருதயத்தை கவனிச்சான். දෙවියන් වහන්සේ අදවත බලනවා. ஆமென். ආමේன். சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஊழியக்காரனா இருக்கிற நாங்க முழு நேரமா ஊழியத்தை செய்யறோம். සේවකයන් ඇටියට ඉන්න අපි සම්පූර්ණ කාලය සේවය කරනවා. ஊழியக்காரனுடைய குடும்பமா இருந்தாலும் அவங்களும் கத்தரைத்தான் பார்க்கணும். සේවකය කරන අයගේ පවුලේ අයත් ස්වාමින් වහන්සේව තමයි ගායනා அவங்க කරන්නේ. பிசினஸ் செய்யறவங்க இல்ல, එයාලා බිස්නස් කරන අය නොවේ. களவா சம்பாதிக்கிறவங்களும் இல்ல. වැරදි විදියට ඔරෙන් අම්බ කරන අයත් நல்லா නොවේ. கேளுங்க, හොඳට ආගන්න. கத்தரைத்தான் ஒவ்வொரு நிமிஷம் நிமிஷமா பார்த்து கொண்டிருக்கோம். විනාඩියෙන් විනාඩිය ස්වාමින් වහන්සේව තමයි බලාගෙන. தொழில் செய்யறவங்க வேறு, රැකියා කරන අය தனி වෙනස්. வியாபாரம் உள்ளவங்க வேறு, තනියෙන් ව්‍යාපාර කරන අය වෙනස්. சம்பாதிக்கிறவங்க வேறு. අම්බ කරන අය වෙනස්. ஆண்டவருடைய கால் தான் எங்களுக்கு. දෙවියන් වහන්සේගේ පාමුල තමයි අපිට. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. இதயத்தை ஊற்றி கொண்டு தான் நாங்க இருக்கிறோம். අදවත වගුරවමින් තමයි අපි ඉන්නේ. எந்த மனிதனையும் கையை பார்க்கல, காலை பார்க்கல, கண்ணை பார்க்கல. මොන මිනිස්සෙක්ගේ අතපය අපි බැලුවේ නැහැ, ඇස් දෙක බැලුවේ නැහැ. ஒவ்வொன்றும் தேவனாலே சந்திக்கப்படும். හැමදේම දෙවියන් වහන්සේ තමයි දෙන්නේ. ஆமென். ආමේன். அன்னாளுக்கு எவ்வளவோ துன்பம், අන්නාල්ට කොතරම් වේදනාවක්. அன்னாளுடைய காயம் பெருசு. අන්නාල්ගේ තුවාලේ විශාලයි. அன்னாளுடைய கணவனால் அந்த காயத்தை துன்பத்தை மாற்ற முடியாது. අන්නාල්ගේ ස්වාමි පුරුෂයාට ඒ තුවාල සහ ඒ දුක වෙනස් කරන්නට බෑ. அன்னாள் ஒன்றை கண்டால் தேவனால தான் மாற்ற முடியும் එක என்று. දෙයක් දැක්කා ස්වාමින් වහන්සේට පමණයි වෙනස් කරන්න சரியான පුළුවන්. இடம் தேவனுடைய பாதம், හරි ස්ථානය දෙවියන් වහන්සේගේ පාමුල. தேவனுடைய சமூகம். දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. நல்லா ஆமென். ආමේන්. தேவனுடைய பாதம், දෙවියන් වහන්සේගේ පාමුල. தேவனுடைய ஆலயம், දෙවියන් වහන්සේගේ தேவனுடைய මාලිගාව. சமூகம். දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය. கேளுங்க, ஒருக்கா ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். එක දවසක් දේශකේ දේශනා කරමින් හිටියා. இந்தியாவில் நடந்த உண்மை சம்பவம். ඉන්දියාවෙන් සිද්ධ වුණ සැබෑ කතාවක්. அந்த பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணி தொடங்கக்களே ஒரு 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 அழுது கொண்டே இருக்கிறார். දේශකයා දේශනාව පටන් ගනියේදීම එක්කෙනෙක් කණ්ඩාගෙනම ඉන්නවලු. கேளுங்க, ஒரு ஆண் அழுது கொண்டே இருக்கிறார். පිරිමි කෙනෙක් කණ්ඩාගෙනම ඉන්නවා. பிரசங்கம் முடிந்து, දේශනාව අවසානයේ ஆராதனை முடிந்து, නමස්කාරය அந்த අවසානයේ பிரசங்கியார் அந்த பாஸ்டரை கூப்பிட்டார். ඒ දේශනාකාරයා ඒ පාලකතුමාට අඬගෑවා. எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, මට උදව්වක් அந்த කරන්න. அந்த வெள்ள ஒரு சகோதரனை நான் கதைக்கணும் என்று. අර සුදු පාට ඇඳගෙන ඉන්න සහෝදරයත් එක්ක பாட்டு வெள்ளையா இருக்கிற சகோதரன் සුදුවෙන් ඉන්න සුදු පාටට ඉන්න සහෝදරයත් එක්ක කතා කරන්න. பாஸ்டர் பார்த்தார், அடே அவருக்கு கத்தர் ஏதோ பேச போறாரு. පාලකතුමා බැලුවා එයාට ස්වාමීන් වහන්සේ මොනවාරි කතා කරන්න. பாஸ்டர், நீங்களும் வாங்க. ඔයත් එන්න. அந்த சகோதரனை கூப்பிட்டு, ඒ සහෝදරයා අනගාලා நான் பிரசங்கம் பண்ண தொடங்குற நேரம் நீங்க அழுது கொண்டே இருக்கிறீங்க. මම දේශනාව පටන් ගත්ත වෙලාවේ ඉඳන් ඔබ අඬාගෙන ඉන්නවා. அவர் சொன்னாரா, உங்களோட தாடி ஆட்டு தாடி மாதிரி இருக்கு. ඔබගේ රවුල ඇවිල්ලා එළුවෙක්ගේ රවුලක් எங்க වගේ வீட்டுல තිබෙනවා. எங்க ஆடு இருக்கு, அந்த தாடி மாதிரி தான் உண்ட முகமும் இருக்கு, உண்ட தாடியும் அப்படித்தான். ඔබගේ මූණත් මගේ ගෙදර ඉන්න එළුවා වගේ ඒ රවුලත් එළුවා වගේ කිව්වලු. கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. பாஸ்டர் யோசிச்சாரா, வார்த்தையை கேட்டு அலையில என்ற தாடியை பார்த்து அழுதுருக்கா. වචනේ ආලා ඇඬුවේ නෑ.
මගේ රවුල බල්ලා තමයි අඳලා තියෙන්නේ. அந்த தாடி ஆடு மாதிரி இருந்திருக்கு, ஆட்டுட தாடி மாதிரி ඒ இருந்திருக்கு. එළුවෙක්ගේ රවුලක් වගේ තිබිලා තිබෙනවා. கொஞ்சம் இருந்திருக்கு. මේම ටිකක් තිබිලා තියෙනවා. இதுதான் உலகம், මේක තමයි ලෝකය. இதுதான் சபை. මේක තමයි நல்லா සභාව. கவனிங்க. හොඳට අවධානය යොමු කරන්න. விடாமுயற்சியோடு இருங்க, අත්තරින් නැති උනන්දුකමින් ඉන්න. வெற்றி நிச்சயம். අනිවාර්යෙන් ජයග්‍රහණය ஆமென். වෙනවා. ආමේන්. அதிசயம் நிச்சயம். විශ්මිත දේ அற்புதம் අනිවාර්යයි. நிச்சயம். ආස්කම් கரங்களை தட்டி අනිවාර්යයි. தேவனை மகிமைப்படுத்துங்க. අපිට සන්දීලා விடாமுயற்சியோடு இருங்க. அற்புதம், அதிசயம், ஆச்சரியம் நிச்சயம். විශ්මිත දේවල් ආස්කමේ දේවල් ජයග්‍රහණය අනිවාර්යෙන් மழை ලැබෙනවා. போன்றது பனியை போல் மாறும். කන්දක් වගේ තියෙන එක පින්නක් වගේ වෙනස් ஒரு වෙනවා. வழி அடைந்தாலும் புது வழி එක திறக்கப்படும். මාර්ගයක් විවෘත වුණත් වැසුණත් අලුත් මාර්ගයක් இல்லாதது විවෘත වෙවි. இருக்கிறதாய் கத்தர் மாற்றுவார். ඇති දෙයක් ඇඩිය ස්වාමින් වහන්සේ වෙනස් புதிய කරා. கன மகிமை இயேசு. ප්‍රශංසාව ගෞරවයමයි මේ යේසුස්